உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பண்ணில இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இப்ப 12 ராசி அன்பர்களுக்கும் செவ்வாய் பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி பார்க்கணும், ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, எல்லாருமே உலகத்துல இருக்கவங்க உழைக்கதான் செய்யறாங்க. எல்லாருமே அதற்கு உண்டான வருமானத்தை ஈட்டணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே உண்டு. ஆனா ஒரு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு ராசியிலும் பயிற்சி ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த உழைப்பு சில காலகட்டங்கள் அதிகமாகும், சில காலகட்டங்கள் குறைவாகும். அதே போல அந்த உழைப்புக்கு ஏத்த ஊதியம் ஒரு காலகட்டத்துல அதிகமாகவும் ஒரு காலகட்டத்துல குறைவாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியது முயற்சியை செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த முயற்சின்னு ரொம்ப முக்கியம். என்னதான் நேரம் நல்லா இருந்தா கூட யாராவது வந்து வேலை கொடுப்பாங்களா? இல்ல, முயற்சி பண்ணணும். பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே போல தொழில் இல்ல ஒரு முயற்சி பண்றோம், ஜெயிக்கிறோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுல போட்டிகள் நிறைய இருக்கும். அந்த போட்டிகளை வெல்லக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாக இந்த செவ்வாய் கண்டிப்பா எப்பவுமே ஒரு காலகட்டத்துல இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு செவ்வாய் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கும்போது எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல தைரியம் இருக்கும், ஒரு வீரியம் இருக்கும். ஒரு தைரியமா ஒரு விஷயத்த செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியுன்ற ஒரு குணத்தை அந்த செவ்வாய் பகவான் தான் கண்டிப்பா கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக மிக முக்கிய காரகர் இந்த செவ்வாய் பகவான். அதே போல ஒரு பெண் ஜாதகத்துல கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும் இந்த செவ்வாய் இருக்கிறதுனால இந்த செவ்வாயுடைய பயிற்சி மிகவும் முக்கியமான ஒரு பயிற்சியா இருக்க போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் சில பாசிட்டிவ் இருக்கு, சில நெகட்டிவ் இருக்கும். என்னென்ன நெகட்டிவ் என்னென்ன பாசிட்டிவ்னு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 12 ராசி அன்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் கன்னி ராசிக்கு வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி பயிற்சியாகி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அந்த கன்னி ராசியில ஒரு பலனை கொடுக்க போறார். 47 நாட்கள் செவ்வாயுடைய தாக்கங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்துல 12 ராசி அன்பர்கள் இருக்காங்க. என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். துலா ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். துலா ராசி என்பர்களுக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி பயிற்சி ஆக போறார். இந்த பயிற்சி செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 47 நாட்களுக்கு இந்த செவ்வாய் 12ஆம் இடத்துல இருந்து பலனை கொடுக்க போறாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, என்ன பலனை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் உண்மையிலேயே துலா ராசி அன்பைக்கு நன்மை செய்வார்னா கண்டிப்பா செய்வார். ஆனா அவர் இருக்கக்கூடிய இடம், பயிற்சி ஆகக்கூடிய இடம் 12ஆம் இடத்துல இருக்கனால, விரயஸ்தானத்துல இருக்கனால துலா ராசி அன்பர்களுக்கு இந்த 47 நாட்கள் நிறைய பண விரயங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்ப என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்துல? துலா ராசியா இருக்கீங்க அப்படின்னா செலவுகளை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் முக்கியமா இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த அடுத்த 47 நாட்கள் என்ன இருக்குன்னா, வீட்டுல ஏதாவது ஒரு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஒரு வண்டி இது மாதிரிலாம் ரிப்பேர் ஆகி அது செலவை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும், இந்த 47 நாட்கள்ல அதுல ஏதாவது ரிப்பேர் இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் கரெக்டா பார்த்து செலவு பண்ணிட்டீங்கன்னா சேஃப். இல்லைன்னா அந்த செலவு தேவையில்லாத செலவுகளாக மாறி பிரச்சனையை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. அதே போல இந்த துலா ராசி என்பவர்களுக்கு அடுத்த 47 நாட்கள் பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல வெற்றி உறுதியா கிடைக்கும். காரணம் என்ன? 12ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கேட்டீங்கன்னா நிறைய இந்த துலா ராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. அந்த முயற்சிகள் வெற்றி அடையும். நிறைய பேர் வேலைக்கு அப்ளை பண்ணி கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலை, வேலை மாற்றம் உறுதியா உண்டு. அது சம்பந்தமான விஷயங்கள்ல செயல்படுவது சிறப்பு. அதே போல இந்த 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்காரகன் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளால் வெற்றி உண்டு. அதற்கு கொஞ்சம் செலவு பண்ற மாதிரிதான் இருக்கும். செலவு பண்ணாலும் வெற்றி கிடைக்கல சார்ன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 47 நாட்கள்ல அந்த கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக வெற்றிகள் ஏற்பட்டு அதன் மூலமாக நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. உதாரணத்துக்கு ஒரு இடம் இருக்கு வச்சுக்கோங்க,
இடத்துல ஒரு வில்லங்கம் இருக்கு, அந்த வில்லங்கத்துக்காக கேஸ் போட்டிருக்கீங்க, அந்த கேஸ் ஜெயிக்கும், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த சொத்து விற்கக்கூடிய சொத்தா மாறிடும். அதே போல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு, பண வரவுகள் வர வேண்டி இருக்கு, ஏதோ ஒரு செக் பவுன்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு வச்சுங்க, அந்த கேஸ் ஜெயிச்சு அந்த பணம் திருப்பி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய துலா ராசி என்பதற்கு வெற்றி உறுதியா உண்டு. அதே போல இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. அதனால முயற்சி நிறைய செய்யணும், முயற்சி செய்தால் வெற்றி உண்டு. அதே போல அந்த முயற்சி செய்யும் போது பாத்தீங்கன்னா சில தடங்கல்களும் வரும், அதனாலதான் நெகட்டிவ் உண்டு பாசிட்டிவ்னு சொன்னோம். அந்த தடங்களும் வரும், ஆனா முயற்சியும் வெற்றி அடையும். நீ எத்தனை வாட்டி முயற்சி பண்றீங்களை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இந்த செவ்வாய் பகவான் இருக்காரு. குருவுடைய பார்வை இருக்கு, கண்டிப்பா உங்களால வெற்றி பெற முடியும். அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா செவ்வாய் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பார், 8ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த தனக்காரகன் 7ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு மிக சிறப்பு. உங்க ராசிக்கு 7ஆம் இடம் செவ்வாயுடைய வீடு, செவ்வாயுடைய வீட்டையே செவ்வாய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அந்த கடன் பிரச்சனை நிறைய துளாராசி என்பவர்களுக்கு, தொழில மிகப்பெரிய கடனை சந்திக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த தொழில ஏற்பட்ட கடனுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில ஒரு முன்னேற்றம் இருக்கும், மாற்றம் இருக்கும், புதுசா ஆர்டர்ஸ் கிடைக்கும், புதிய வாய்ப்புகள் வரும். அது மட்டும் இல்லாம வராத பணம் வந்து சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த பணம் வந்துச்சுன்னா கண்டிப்பா கடனை கட்ட வேண்டிய மாதிரி ஒரு நெருக்கடி இருக்கு, வேற வழியே கிடையாது, நீங்க கடன் தான் கட்டியே ஆகணும். அந்த கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்துல என்னன்னா யாராவது டார்ச்சர் பண்ணுவாங்க, இல்லைன்னா அடிக்கிறேன் பிடிக்கிறேன் சண்டை போடுவேன் வீட்டுல வந்து நிப்பேன் வெளில போன்ல திட்டுவேன்னு சொல்லி யாராவது டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்படிதான் கடன் தீரும். அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான கடன் தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா கடனை தீர்க்கறதுக்கான வழியை பாருங்க. பிசினஸ்லாம் அப்புறம் பண்ணலாம், முதல்ல கடனை தீருங்க. அதுவே உங்களுக்கு பாதி பிரச்சனையை கொடுக்கும். அது இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை மாட்டுவீங்க. அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை பார்ப்பது சிறப்பு. அதே போல செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்கறது பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, ராகிய தோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி திருமணத்துல பிரச்சனை உள்ளவர்களுக்கு சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு அமைப்பு. அதே போல திருமணமாகி விவாகரத்தாய் பிரிந்தவர்களுக்கு மறு திருமணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறாரு. அதற்கான முயற்சிகளை செய்வது மிக மிக முக்கியம். இந்த காலம் விட்டீங்கன்னா துளாராசி என்பவர்களுக்கு கல்யாணம் எப்பவுமே நடக்காது. ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கு, செவ்வாய் 7ஆம் வீட்டை அவருடைய வீட்டையே பாக்குறாரு. இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல 12ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் வெளியூர் சென்று வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு யோகத்தை கொடுப்பாரு. யாரெல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில, இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில, அதுவும் முக்கியமா மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில, கார் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டிலையுமே ஒரு வேலை மாற்றம் உறுதியா இருக்கு. அதே போல வெளிநாட்டுல வேற ஊர் சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு வரும், அதை எடுத்துக்கோங்க. அதே போல நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, திடீர்னு யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வேற ஸ்டேட்டுக்கு போறேன், வேற இடத்துல வேலைக்கு போயிருக்கேன், அங்க ஒரு வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்கன்னா நீங்க எல்லாத்தையும் யோசிக்காம, துளாராசி என்பவர்கள் ஃபேமிலியை பத்தி யோசிக்காம, அம்மா அப்பா பத்தி யோசிக்காம அந்த வெளியூர் வெளிநாடு வேலை வாய்ப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரமே மாறிடும். அந்த மாதிரி நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் கண்டிப்பா கொடுக்க போது. உடல் நலத்துல கவனமா இருக்கும். ஏன்னா செவ்வாய் 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால உடல்நல கோளாறுகள், சின்ன சின்னதா ஏதாவது ஒரு ஃபீவரு, ஏதாவது ஒரு அசௌகரியங்கள், கீழே விடுறது, ஒரு ஃப்ராக்சர் ஆகுதுலாம் நடக்கிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்கு. அதுவும் முக்கியமா வயதானவர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இல்லைன்னா தேவையில்லாம ஒரு 10 நாள் 15 நாள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாலும் பரவாயில்ல, சில பிரச்சனைகள் குறையும். அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி, ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து கடைசியில இன்சூரன்ஸும் கிடைக்காம இருந்தா என்னாங்கன்னா மனசு கஷ்டமா இருக்கும். ஐயோ கடைசியில நம்ம போன மாசம் தான் ரினியூ பண்ணா விட்டுட்டோம், இந்த மாசம் கீழே விழுந்துட்டோமே, செலவாயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். அதை தவிர்த்து கொள்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கும் போது நம்ம நெகட்டிவான பலன்கள் ஏதாவது சொல்லியிருக்கோம்னா அதெல்லாம் பாசிட்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி செவ்வாய் பலம் உள்ள ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா
நம்ம சொன்ன பலன்கள் டபுள் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலை தகுந்தாப்புல பலன்கள் மாறுபடும். நிறைய பேருக்கு ராகு திசை, கேது திசை, அது மட்டும் இல்லாம சனி திசை, புதன் திசை நிறைய பேருக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கு. சுப கிரகங்களுடைய திசை கூட சில பேருக்கு பிரச்சனையை கொடுக்கும். காரணம் அது உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து மாறும். உங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு எந்த முடிவு எடுப்பது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலன் தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோட்ல எழுதின மாதிரி 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் போன்ல நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேக்குறீங்க. அந்த மாதிரி நோட்லயும் எழுதி தருவோம். அதுக்கு ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள். கிரகம்னா என்ன, ஜாதகம் எப்படி பாக்குறது, ஒரு கிரகம் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலா சொல்லி தருவோம். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வ ஜனா சுகினோ பவந்து.